திருப்பரங்குன்றம் அருகே விளைநிலத்தில் புகுந்த கண்மாய் நீரால் 60 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த காய்கறி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் மூலம் தண்ணீர் திறந்துவிடப்படும் நேரங்களில் சோளங்குருணி கண்மாயின் கிழக்கு பக்கம் வடிகால் கால்வாய் இல்லாததால் விவசாய நிலங்களில் நீர் புகுந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கடந்த 5 ஆண்டுகளாக ரூபாய் 10 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட 70 விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகாதவாறு கண்மாயில் மறுகால் பாய்வதற்கான வடிகால் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்க வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மாட்டாங்க சார். போதுமான தண்ணி கம்மாய்க்குள்ள இருக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். எங்க சொந்த நிலம் 5 ஏக்கருக்கு மேல பாதிக்குது சார். எங்க ஒரு சம்சாரிக்கு மட்டும் இதுல நாங்க ஒரு 50 சம்சாரிக்கு மேல அந்த கம்மாய்க்குள்ள இருக்கோம் சார். எல்லாமே கத்தரி, வெண்டி, நெல்லு, கடலை, பூச்செடி எல்லாமே இருக்கு சார். எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சு சார். 2 ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிப்போம் சார். 6 மாதத்துல அந்த வருமானத்தை எடுப்போம் சார். ஆனா வருஷம் எங்களுக்கு இப்படி போய்கிட்டு தான் இருக்கோம் சார். இருக்கு வருஷம் நாங்க 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா எவ்வளவு நாங்க சத்துக்கு தகுந்த அதுல வருமானம் எடுத்துருவோம் சார். ஆனா இந்த 5 வருஷ காலமா எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். நஷ்டம் தான். இதை கவர்மெண்ட்ல பார்த்து என்னன்றத நடவடிக்கை எடுத்து தர முடியும் கேட்டு